அன்புமிக்க நண்பர்களே, தோழர்களே, இன்று தோழர் பேராசிரியர் அருணன் எழுதிய RSS எனும் மர்ம தேசம் ஒரு 102 பக்கங்களை கொண்ட ஒரு அற்புதமான நூல். கொரோனா காலத்தில் அவரால் எழுதப்பட்ட நூல். அதன் சுருக்கத்தை உங்கள் மத்தியில் இந்த முகநூல் வாயிலாக நான் சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகின்றேன். ஒரு அரை மணி நேரம் உங்கள் செவிமடுத்து இந்த உரை கேட்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது சப்ஜெக்டுக்குள்ள போறோம். RSS எனும் மர்ம தேசம். RSS குறித்த உண்மைகளை தமிழ்நாட்டு மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வது மதசார்பின்மை கோட்பாட்டை ஆதரிப்போரின் அடிப்படை கடமையாகும். பேராசிரியர் தோழர் அருணன் எழுதிய RSS எனும் மர்ம தேசம் நூல் இதற்கு உதவி செய்கிறது. தோழர் அருணனுக்கு உதவி செய்த நூல்கள்: பேராசிரியர் AG நூரானியின் RSS இந்தியாவிற்கான ஒரு அச்சுறுத்தல், கோல்வால்கரின் சிந்தனை கொத்து மற்றும் நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறை, சாவர்கரின் இந்துத்துவா. தோழர்களே, முதலாவதாக முதல் அத்தியாயம், இந்துத்துவா பிதாமகன் சாவர்கர், ஆங்கிலேயரின் ஓய்வூதியர், அவர் குறித்து பார்ப்போம். RSS தலைவர் கோல்வால்கருக்கு பிரதமர் நேரு 1948 நவம்பர் 10 எழுதிய கடிதத்தில் RSS நடவடிக்கைகள் தேசவிரோதமானவை, அதன் உண்மையான நோக்கங்களுக்கும் அது மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தமே இல்லை என குறிப்பிட்டார். இந்திய சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்திய முதல் தியாகிகள் முஸ்லிம்களே. இந்திய சுதந்திர போர் 1857 என்று இந்திய சிப்பாய்களின் கிளர்ச்சி பற்றி ஒரு நூலை 1909 சாவர்கர் எழுதினார். இந்திய சுதந்திரத்திற்கு வந்துள்ள ஆபத்தை முதலில் உணர்ந்தவர்கள் புனா நகரின் நானா பர்னாலிஸும் மைசூரின் ஹைதர் அலியும் என அவர் குறிப்பிட்டார். 1760 1800 ஹைதர் அலி மற்றும் அவரது மகன் திப்பு சுல்தானும் இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள். இவர்களது பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக 1857 சிப்பாய்களின் கிளர்ச்சி ஏற்பட்டதாக சாவர்கர் கூறுகிறார். இப்போராட்டத்தின் மைய அச்சாக இருந்தது டெல்லியின் கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா ஜாபர். 82 வயதான அவருக்கு அதிகாரம் மீட்டுத் தரவே இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து போராடினர். நாசிக் கலெக்டர் ஜாக்சன் கொலை வழக்கில் 1910 ஆண்டில் கைதான சாவர்கருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைத்தது. 1911 அந்தமான் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். அடுத்த 1½ மாதத்திலேயே ஆங்கிலேய ஆட்சியருக்கு மன்னிப்பு கோரி கடிதம் எழுதினார் சாவர்கர். 9 ஆண்டுகளில் 6 மன்னிப்பு கடிதங்கள் எழுதியவர் சாவர்கர். 1924 அவர் விடுதலை செய்யப்பட்டார். எந்த அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது எனும் நிபந்தனையின் பேரில் அவரது விடுதலை. காந்தி, காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு தங்கள் இருவருக்கும் ஒரே நோக்கம் இருப்பதாக வைஸ்ராய் லின்லித்கோவுடன் சாவர்கர் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அவருக்கு மாத ஓய்வூதியம் 60 ரூபாய் வழங்கினார்கள். அந்த காலத்தில் 60 ரூபாய். 1923 சிறையிலிருந்து சாவர்கர் எழுதிய இந்துத்துவா அவருக்கு சிறையிலிருந்து சாவர்கர் எழுதிய 1923 எழுதிய இந்துத்துவா யார் இந்து எனும் நூலில் இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம் என எழுதினார். இந்து வகுப்புவாதம் என்பது பாசிசத்தின் இந்திய வடிவம் என ஜவஹர்லால் நேரு கூறினார். 2வது அத்தியாயம், இந்து மகாசபை இருக்க இன்னொன்று ஏன்? சுதந்திர போராட்ட வீரர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் லாலா லஜபதி ராய், பண்டிட் மதன் மோகன் மாளவியா இருவரும் இந்து மகாசபை தலைவர்களும் கூட. தங்களுக்கான ஒரு நாகரிகத்தை கொண்டிருப்பதாக இந்துக்கள் தம்மளவில் ஒரு தேசம் என 1899 லஜபதி ராய் எழுதினார். மத அடிப்படையில் தேசம் எனும் அபத்த சிந்தனை பிறந்தது. இந்த சிந்தனையோடு 1907 ஆண்டு பஞ்சாபில் அமைந்தது இந்து மகாசபை. 1914 ஆண்டு அமைந்தது அகில பாரதிய இந்து மகாசபை. 1928 வரை
லஜபதி ராய், மாளவியா அதை வழிநடத்தினார்கள். 1924 முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள பஞ்சாப் மேற்கு பஞ்சாப் எனவும் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள கிழக்கு பஞ்சாப் எனவும் பிரிக்க வேண்டும் என லஜபதி ராய் எழுதினார். நேரு தந்தை மோதிலால் நேருவுக்கு 1926 எழுதிய கடிதத்தில் பிர்லாவின் பண உதவியோடு இயங்கும் மாளவியா லஜபதி ராய் கோஷ்டி காங்கிரஸை கைப்பற்ற தீவிரமாக முயலுகிறது என குறிப்பிடுகிறார். நாக்பூரை சேர்ந்த ஹெட்கவார் சாவர்கரின் இந்துத்துவ நூலை படித்தார். 1925 மார்ச் மாதம் அவரோடு 2 நாட்கள் தங்கி கலந்துரையாடினார். முடிவில் 1925 விஜயதசமி அன்றி ஹெட்காவரின் வீட்டில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சிங் எனப்பட்ட RSS உதயமானது. கூட இருந்த 4 பேர் PS மூஞ்சே, சாவர்கரின் மூத்த சகோதரர் பாபாராவ் சாவர்கர், LV பரஞ்சி, BB தாக்கர். நாக்பூரில் சிறுபான்மையாக இருந்த முஸ்லிம்களை ஹெட்கேவார் வெறுத்தார். 1923 நாக்பூரில் வெடித்த இந்து முஸ்லிம் கலவரமே ஹெட்கேவார் RSS துவக்குவதற்கான அடிப்படை கலவரத்திற்கான காரணங்களில் முக்கியமானது. மசூதிகளின் முன்பு மேலதாளங்களை அடித்து தூங்கி கிடந்த இந்துக்களின் வீரத்தை எழுப்பினார் ஹெட்கேவார் என டாக்டர் ஹெட்கேவார் யுகபுருஷர் எனும் வாழ்க்கை வரலாறு நூலை எழுதிய MB சேஷாத்ரி என்பவர் குறிப்பிட்டார். அனைவரது உரிமைகளையும் பறித்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடாமல் முஸ்லிம்களை எதிர்த்து கிளம்பியவர்தான் ஹெட்கேவார். 1926 சாகா என்ற தினசரி உடற்பயிற்சியை RSS துவக்கியது. சாகாக்களில் லத்தியுடனான ஆயுத பயிற்சி, கத்தி பயிற்சி, கம்பு சண்டை, லெஜின் பயிற்சி ஆகியவை உண்டு. RSS சர்சங் சலக், அதாவது பெரிதும் பூஜிக்கத்தக்க உயர் தலைவர் பதவி 1929 உருவாக்கப்பட்டது முதல் சாவர்கர் ஹெட்கேவார் ஆயுட்கால பதவி. இவர்தான் அடுத்த சர்ஜங் சலக்கை நியமிப்பார். இந்து மகாசபை தலைவர்கள் அரசியல்வாதிகள். மாளவியா, லஜபதி ராய் தேர்தலில் போட்டியிட்டனர். RSS தேர்தல் அரசியலை ஏற்கவில்லை. அரசியல் களத்தில் இந்து மகாசபையும் சிவில் களத்தில் இயங்க RSS எழுந்தன. பிரிட்டிஷாரை எதிர்த்த தேசிய இயக்கத்திலிருந்து இந்துக்களை பிரித்தெடுத்து திசை திருப்புவது RSS நோக்கம். 3வது அத்தியாயம் சுதந்திர போரில் பங்கேற்காத பெரும் துரோகம். இந்து மகாசபையும் RSS சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. மாறாக காங்கிரஸை ஓரங்கட்டுவதற்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடன் ஒத்துழைக்கும் பாதையை தேர்ந்தெடுத்தன. இந்து சமுதாயத்தை வலுப்படுத்தவே RSS அமைப்பதாக ஹெட்கேவார் கூறுகிறார். அப்படியெனில் அதன் எதிரி பிற மதத்தவரை இந்த அமைப்பு எப்படி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடும்? இந்து ராஷ்டிரத்தின் நியாயத்தை ஹெட்கேவார் போதித்து வந்தார். 1930ஆம் ஆண்டு தண்டி யாத்திரை மேற்கொண்டு காந்தி உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். இதில் RSS பங்கேற்காது என எல்லா இடங்களுக்கும் ஹெட்கேவார் செய்தி அனுப்பினார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்பதில்லை என்பது RSS கொள்கை முடிவு. 1939 2ஆம் உலகப் போர் வெடித்தது. இதில் இந்தியாவை கலந்து கொள்ளாமல் சேர்த்ததற்கு காங்கிரஸ் மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா செய்தன. ஆனால் சாவர்கரோ மேன்மை தாங்கியவரின் அரசு இந்துக்கள் பக்கம் திரும்ப வேண்டும், எங்களது ஆதரவோடு இயங்க வேண்டும் என வைஸ்ராய்க்கு ஒத்துழைப்பை நல்கினார். 1940 ஆகஸ்ட் 19 அரசின் நிர்வாக சபையில் இந்து மகாசபையினரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என வைஸ்ராயிடம் சாவர்கர் ஒரு பட்டியலை கொடுத்தார். அதில் மூஞ்சே மற்றும் ஷியாம் பிரசாத் பெயர்கள் இருந்தன. ஷியாம் பிரசாத் அவர்தான் ஜனசங்கத்தை பின்னாளில் துவக்கினார். வெள்ளையனே வெளியேறு 1942 ஆகஸ்ட் போராட்டத்தை ஒடுக்குமாறு இந்து மகாசபையும் RSS அரசுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு ஆலோசனை கூறியது. காங்கிரஸ் நடத்திய
ஹரிஜன சேவா இயக்கத்திலாவது RSS ஈடுபட்டதா? இல்லை. அதன் முத்தாய்ப்பாக நடந்தேறிய ஆலய நுழைவு போராட்டத்திலாவது ஈடுபட்டதா? இல்லை. நாடார் குல மக்களுக்கும் பட்டியல் சாதி மக்களுக்கும் அன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அனுமதி இல்லை. 1939 காங்கிரசின் வைத்தியநாத ஐயர் தலைமையில் அந்த இயக்கம் நடந்தது, ஆலய நுழைவு போராட்டம். அதன் வெற்றிக்கு பிறகுதான் தமிழகத்தின் கோயில்கள் இவர்களுக்கு திறந்துவிடப்பட்டன. இந்த போராட்டத்தை எதிர்த்த சனாதனிகளின் பின்னால் இந்து மகாசபையும் RSSம் ஒளிந்து கொண்டன. இவை இந்து எனும் போர்வையில் இயங்கும் மனுவாதிகளுக்கான அமைப்புகள். சுதந்திரத்திற்கு பிறகும் கூட தீண்டாமையை எதிர்த்து RSS போராடியது இல்லை. 1939 RSS தனக்கென உருவாக்கி கொண்ட ஒரு கீதத்தை முழங்கியது. அந்த கீதம் என்னன்னா, இந்துக்களின் பூமியே, கடவுளே, இந்து ராஷ்டிரத்தின் அங்கங்களாகிய நாங்கள் உன்னை வணங்குகிறோம். எனது தர்மத்தை காத்து தேசத்தை உன்னத நிலைக்கு உயர்த்துவோம். அது என்ன தர்மம்? மனு தர்மம்தான். ஒரு பகுதி இந்துக்களை தம் வலைக்குள் வீழ்த்தி அவர்களை பிற மதத்தவருக்கு எதிராக நிறுத்தி தாங்கள் நினைத்ததை சாதிக்க முனைந்தார்கள். 4வது அத்தியாயம். முசோலினியை சந்தித்தார் மூஞ்சே. ஹெட்கேவாரின் வழிகாட்டியான PS மூஞ்சே 1931 ஆண்டு ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் சென்றார். முசோலினி உருவாக்கி இருந்த பலிலா என்ற இளைஞர் அமைப்பை பார்த்து மூஞ்சே பரவசப்பட்டார். ராணுவ புத்துணர்ச்சியை உருவாக்குவதற்காக முசோலினி உருவாக்கியதுதான் பலிலா. இத்தாலியர் அமைதி வாழ்வை விரும்பி போர்க்கலையை புறக்கணித்து விட்டார்கள். இது நாட்டின் பலகீனம் என்பதை உணர்ந்திட்ட முசோலினி இந்த அமைப்பை தொடங்கினார். முசோலினியுடைய பாசிச கட்சியின் இளைஞர் பிரிவு பலிலா. அந்த கட்சியை எதிர்த்தோர் இளைஞர் பட்டாளத்தால் மிரட்டப்பட்டார்கள். 1931 மார்ச் 19 முசோலினியை மூஞ்சே சந்தித்தார். பலிலா அமைப்பு வெற்றி பெற மூஞ்சே வாழ்த்து கூறினார். RSS முசோலினியின் பாசிச சக்தியிடமிருந்தும் அதன் அமைப்புகளிடமிருந்தும் 1930களில் உத்வேகம் பெற்றது. இந்தியா திரும்பியவுடன் RSSல் இணைக்கப்பட்ட ஒரு ராணுவ பள்ளியை மூஞ்சே துவக்கினார். 1934 மார்ச் 31 ஹெட்கேவாரை சந்தித்து மூஞ்சே தனது ஆசையை வெளிப்படுத்தினார். இந்து மதத்தை ஒரே மாதிரியாக தரப்படுத்த இந்து தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒரு திட்டம் உருவாக்கியுள்ளேன். இத்திட்டத்தை நிறைவேற்ற முற்காலத்திய சிவாஜி அல்லது முசோலினி அல்லது ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரியான ஒரு இந்துவை கொண்ட ஸ்வராஜ் வேண்டும். இந்து சர்வாதிகாரியாக இருக்க வேண்டுமாம். அவர் முன்மொழிந்தது மனுவாத பாசிசம். தனிமனித உரிமைகளை பறித்து அரசு எந்திரத்தின் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும் ஆட்சி அமைப்பே பாசிசம் என்று கூச்சமின்றி சொன்னார்கள். ஆளும் வர்க்கங்களின் நிர்வாக சபையே அரசு. ஆனால் அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கும் உழைப்பாளர் மட்டுமல்ல, தாராளவாத முதலாளிகளும் ஒடுக்கப்படுவார்கள். ஜெர்மன் புரொட்டஸ்டன்ட் பாதிரியார் மார்டின் நிமோல்லரின் கூற்றை பார்ப்போம். அவர்கள் முதலில் கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள். நான் எதிர்க்கவில்லை, ஏனெனில் நான் கம்யூனிஸ்ட் இல்லை. அடுத்து அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள். நான் எதிர்க்கவில்லை, காரணம் நான் யூதன் இல்லை. அடுத்து அவர்கள் தொழிற்சங்கவாதியை தேடி வந்தார்கள். நான் எதிர்க்கவில்லை, காரணம் நான் தொழிற்சங்கவாதி இல்லை. அடுத்து அவர்கள் கத்தோலிக்கர்களை தேடி வந்தார்கள். நான் எதிர்க்கவில்லை, காரணம் நான் கத்தோலிக்கன் அல்ல. அடுத்து அவர்கள் என்னை தேடி வந்தார்கள். அப்போது எதிர்க்க ஆளே இல்லை. 1939 ஆண்டுக்கு பிறகு 2ஆம் உலக போர் வெடித்த பிறகு பாசிசத்தின் கோரமுகம் தெரிந்தது என்று இல்லை. அதுக்கு முன்னாடியே 1935 ஆண்டு கம்யூனிஸ்ட் அகிலத்தில் ஜார்ஜ் டிமிட்ரோவின் ஆற்றிய உரைகள் பாசிச பேரபாயத்தையும் அதற்கு எதிராக தொழிலாளி வர்க்கம் திரள வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்தியது. 1936 பிப்ரவரியில் சுவிட்சர்லாந்தில் நேருவின் இணையர் மனைவி கமலா காலமானார். ஆறுதல் சொல்ல வர விரும்பிய முசோலினியை நேரு தடுத்துவிட்டார். பாசிச ஆதரவு பிரச்சாரத்திற்கு அவர்கள் பயன்படுத்துவர் என நேரு கருதியதே இதற்கு காரணம். தமிழ் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன்
பாசிஸ்ட் ஜடாமுனி என முசோலினியை வர்ணிக்கிறார். கப்சிப் தர்பார் என ஹிட்லரின் வாழ்வையும் விமர்சித்து எழுதியவன் தமிழ் சிறுகதை மன்னன் புதுமை பித்தம். இத்தாலியின் மக்கள் முசோலினிக்கு மரண தண்டனை தந்து மிலான் நகரின் பொது இடத்தில் அவனது பிணத்தை தலைகீழாக தொங்கவிட்டார்கள். இத்தகைய தண்டனைக்கு பயந்தே ஹிட்லர் அடுத்த 2 நாளில் தற்கொலை செய்து கொண்டான். தோழர்களே, 5வது அத்தியாயம் RSSன் வேத புத்தகம். ஹெட்கேவார் காலமான பிறகு 1940 முதல் 1973 வரை RSSன் சர்ஜங் சலக்காக, அதாவது மிக உயர்ந்த தலைவராக, புனிதமான தலைவராக கோல்வால்கர், உயர் தலைவராக குருஜி என அழைக்கப்பட்டார். கோல்வால்கர் 1939லேயே கோல்வால்கர் நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறை எனும் நூலை எழுதினார். இது RSSன் வேத புத்தகம். தேசத்திற்கான இலக்கணமாக அவர் என்ன கூறுகிறார்? தேசம் எனும் கருத்தியலில் நாடு, இனம், மதம், கலாச்சாரம், மொழி எனும் அவசியமான தவிர்க்க முடியாத 5 கூறுகள் உள்ளன. இதில் எந்த ஒன்று அழிந்தாலும் தேசமே அழிந்து போகும். தந்திரமாக மதத்தை சேர்த்துள்ளார். ஐரோப்பிய கிறிஸ்துவர்கள், மத்திய கிழக்கு முஸ்லிம்கள், மேற்கு பாகிஸ்தானும் வங்கதேசமும் முஸ்லிம்கள் ஒரே நாடாக இல்லையே. இந்தியாவிலும் நேபாளத்திலும் கூட பெரும்பான்மை இந்துக்கள், ஆனால் தனித்தனி நாடுதானே. மதம் ஒரு நாட்டை இணைக்காது. இந்தியாவில் உள்ள இந்துக்கள் எல்லாம் ஒரு தேசம். சரித்திரத்துக்கு முந்தைய காலம் தொட்டு இந்த நாட்டில் வாழ்வது புராதன இந்து மதம் என இந்த நூல் கூறுகிறது. கோல்வால்கருடைய நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறை என்ற நூல் கூறுகிறது. 4 வேதங்கள், 2 இதிகாசங்கள், 18 புராணங்களில் மனு தர்ம சாஸ்திரத்திலோ இந்து எனும் சொல் கிடையாது. 1000 ஆண்டுகளாகத்தான் இந்து எனும் சொல் நடப்பிலே உள்ளது. ஒரு இடத்தில் இந்து, அதாவது ஆரிய இனம் என்கிறார். இந்து தேசம் என்பது ஆரிய தேசமே. சமஸ்கிருதம் எனும் மொழி உருவாக்கியதுதான் மற்ற அனைத்து இந்திய மொழிகளும் என கோல்வால்கர் எழுதியுள்ளார். சமஸ்கிருதம் கடவுளின் மொழியாம். இந்துக்களின் தாய்மொழி சமஸ்கிருதம் என்கிறார். உயர் வர்ணத்து பெண்களுக்கு கூட சமஸ்கிருதம் சொல்லித் தரவில்லையே. தாய்மார்கள் அறியாத தாய்மொழியாம் சமஸ்கிருதம். தமிழ் உள்ளிட்ட பிற தேசிய மொழிகளை தரம் தாழ்த்தும் அக்கிரமம். இந்து மதத்தை ஏற்காதவர்கள் எல்லாம் தேசியம் என்பதற்குள் வரவே மாட்டார்களாம். கோல்வால்கர் எழுதுகிறார், இந்துஸ்தானத்தில் உள்ள அந்நிய இனங்கள் இந்து கலாச்சாரம் மற்றும் மொழியை ஏற்க வேண்டும். இந்து தேசத்திற்கு முழுமையாக அடங்கியவர்களாக, குடியுரிமைகள் கூட இல்லாதவர்களாக, எந்த உரிமையும் அற்றவர்களாக இந்த நாட்டில் இருக்கலாம். இந்து தேசியம் என்பது உயர் வர்ணத்தவரின் தேசியம். வர்ணாசிரமத்தை, பிறப்பின் அடிப்படையிலான பேதத்தை வாழ்வு முறையாக கொண்டதே அந்த தேசியம், மனுவாத தேசியம். கோல்வால்கரின் அழைப்பை கேளுங்கள். அனைவருக்கும் முந்தி பிறந்த பிராமணர்களின் புனித காலடியில் தங்களது கடமைகளை அறிந்து கொள்ள உலக மாந்தர் அனைவரும் வரட்டும். இதுதான் சனாதனம்ங்கிறது. அடுத்த கோட்சே யார்? காந்தியை கொன்றது ஏன்? மத அடிப்படையில் இந்தியா, பாகிஸ்தான் என பிரித்து சுதந்திரம் கொடுத்தனர் பிரிட்டிஷார். இரு பக்கமும் மதவெறி தீ கொழுந்துவிட்டு எரிந்ததில் அப்பாவி உயிர்கள் பலியாகின. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தனர். 1947 செப்டம்பர் 30 பிரதமர் நேரு உள்துறை அமைச்சர் பட்டேலுக்கு எழுதிய கடிதத்தில் டில்லியில் மட்டுமல்லாது இதர இடங்களிலும் இப்போது நடக்கும் விவகாரங்களில் RSSன் கைவரிசை உள்ளது. ஆனாலும் RSSன் பிரபலமான உறுப்பினர்கள் சிறப்பு மேஜிஸ்ட்ரேட்டுகளாகவும் சிறப்பு போலீஸ் அதிகாரிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 1947 டிசம்பர் 30 பட்டேலுக்கு நேரு எழுதிய 2 கடிதங்களில் ஜம்முவில் முஸ்லிம்களை திட்டமிட்டு கொலை செய்தது RSS எனும் நியாயமான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என குறிப்பிட்டார். 1948 ஜனவரி 5 மாகாண முதல்வர்களுக்கு நேரு எழுதிய கடிதத்தில் சில பயங்கரமான சம்பவங்களில் RSSக்குள்ள தொடர்பு பற்றிய ஆதாரம் கிடைத்துள்ளது. அவர்களது மேன்மையான போதனைகளை கண்டு நாம் ஏமாந்துவிடக் கூடாது என குறிப்பிட்டார்.
மகாராஷ்டிராவின் பூனாவில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த கோட்சே 1937 சாவர்கரின் சீடனானான். நாதுராம் கோட்சேயின் தம்பி கோபால் கோட்சே இருவருமே RSS சீடர்கள். 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். பிப்ரவரி 4 RSS தடை செய்யப்பட்டது. கொலை நடந்த 2 நாட்களில் பிப்ரவரி 1 அன்றே RSS தலைவர் கோல்வால்கர் கைது செய்யப்பட்டார். காந்தியை கோட்சே கொன்றதற்கு ஒரே காரணம் கொள்கை பகை. மகாத்மா காந்தி மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டார். கோட்சே மதவெறிக்காக நின்றான். தோழர்களே, அத்தியாயம் 7 அரசியல் கட்சி துவக்கம். இந்து மகாசபையின் தலைவர்களில் ஒருவரான சாவர்கர் காந்தி படுகொலையில் ஒரு குற்றவாளியாக்கப்பட்டார். போதிய ஆதாரமில்லை என விடுவிக்கப்பட்டார். இந்து மகாசபையைச் சேர்ந்த சியாம் பிரசாத் முகர்ஜி மத்திய தொழில்துறை அமைச்சராக நீடித்தார். இவர் சாவர்கருக்கும் பின்னர் RSSக்கும் உள்ளே இருந்தபடியே வேலை பார்த்து வந்தார். 1949 ஜூலையில் உள்துறை அமைச்சர் பட்டேலை RSS மீதான தடை நீக்கினார். வல்லபாய் பட்டேல் தான் RSS மீதான தடையை 49 ஜூலையில் நீக்கினார். RSS எழுத்துப்பூர்வ அமைப்பு சட்டம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பது நிபந்தனை. பட்டேலுக்கு 597 அடி உயர சிலை வைத்த ரகசியம் இதுதான். RSS அமைப்பு சட்டத்தில் மனு தர்மத்தை நிலைநிறுத்துவதை தனது லட்சியம் என்கிறது. அனைத்து மதங்களின்பால் சகிப்புத்தன்மை மேற்கொள்ளப்படுமாம். RSSக்கு அரசியல் கிடையாதாம். ஆனால் தனி மனித சுயம் சேவக்குகள், வன்முறை மற்றும் ரகசிய முறைகளில் நம்பிக்கை உள்ள கட்சிகள் தவிர வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சேரலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த இயக்கம்தான் RSS. RSS சட்டம் இந்தியா என்று பேசவில்லை. நாட்டின் மூவர்ண கொடியை தேசிய கொடி என சொல்லாமல் அரசு கொடி என்கிறது இவர்களின் சட்டம். RSS பத்திரிகை ஆர்கனைசர் 1947 ஆகஸ்ட் 14 எழுதியது, மூவர்ண கொடியை இந்துக்கள் மதிக்க மாட்டார்கள். 3 என்பது கெட்ட எண், அது நாட்டுக்கு நல்லதல்ல. 18 வயது அல்லது அதற்கு மேலான எந்த ஒரு ஆண் இந்துவும் ஒரு சுயம் சேவக்காக பதியலாம். 1950 ஜனவரி 26 முதல் அரசியல் சாசனம் நடப்புக்கு வந்து நாடு குடியரசானது. 1950 ஏப்ரலில் சியாம் பிரசாத் முகர்ஜி அமைச்சரவையிலே இருந்து ராஜினாமா செய்தார். ஓர் அரசியல் கட்சியின் உடனடி தேவையை RSS காரர்கள் உணர ஆரம்பித்தனர். 1951 அக்டோபரில் பாரதிய ஜனசங்கம் துவங்கப்பட்டது. மாநாட்டில் முகர்ஜி நேருவை ஒரு பாசிஸ்ட் எனவும் முஸ்லிம்களை தாஜா செய்யும் புது கொள்கையை நேரு பின்பற்றுவதாகவும் முகர்ஜி குற்றம் சாட்டினார். 1953 ஜூனில் முகர்ஜி காலமானதும் கட்சியை மேலும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது RSS. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்றார் வள்ளலர். 8வது அத்தியாயம் சிந்தனை கொத்து என்பது மனுவாத பித்து. 1966 கோல்வால்கரின் சிந்தனை கொத்து அவரது இந்தி உரைகள் ஆங்கிலத்தில் புக்காக வெளிவந்தது. 1980 துவக்கத்தில் ஞானகங்கை என தமிழில் வந்தது. கிறிஸ்தவ மத மாற்றம், முஸ்லிம் பயங்கரவாதம், கம்யூனிஸ்டுகளின் அராஜகம் பற்றி இந்நூல் பேசுகிறது என 2017 விளம்பரம் செய்யப்பட்டது. இவரது லட்சிய சமுதாயத்தில் மெய்யான அதிகாரம் அரசியல்வாதிகளிடம் அல்ல, ஞானிகளிடம் இருக்குமாம். அதாவது RSS சொல்படி நடக்கிற ஆட்சியாளர் வேண்டும். வர்ணாசிரமம் தான் சமூக ஒழுங்கு, அதை சமூக பாகுபாடு என கருதக்கூடாதாம். இடஒதுக்கீடு கூடாதாம். இந்து ராஷ்டிரத்தின் எதிரிகள் யார்? உள்நாட்டு அபாயங்கள் என முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், கம்யூனிஸ்டுகள். சோசியலிசம் நமது மண்ணில் விளைந்தது அல்ல, அது நமது ரத்தத்திலும் பாரம்பரியத்திலும் இல்லை என கோல்வால்கர் அறிவித்தார். எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்ததாலே எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை மாதோ என சமதர்மத்தை முன்மொழிந்தவன் கம்பன். இதை விரும்பாத கோல்வால்கர் வசுதெய்வ குடும்பகம், அதாவது இந்த உலகம் ஒரு குடும்பம் என்பார்கள். இவர்களது மனு தர்மம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என கருதுகிறார். சங் பரிவாரத்தின் தனியார் மையத்தை ஆதரிக்கின்றனர். வர்ண ரீதியாகவும் மட்டுமல்ல, வர்க்க ரீதியாகவும் RSS
அடித்தட்டு இந்துக்களின் எதிரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 9வது அத்தியாயம். நூலிழையில் உயிர் தப்பினார் காமராஜர். பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி, பாரதிய வனவாசி கல்யாண் ஆசிரமம், பாரதிய மஸ்தூர் சங், விஸ்வ இந்து பரிஷத் ஆகிய அனைத்தும் சேர்ந்து சங் பரிவாரம் என அழைக்கப்படுகிறது. இந்து சட்ட திருத்த மசோதாவை அம்பேத்கர் முன்மொழிந்தார். மகனைப் போல விதவை அம்மா மற்றும் மகள்களுக்கும் சொத்தில் சமமான பங்கு, பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை, பலதார மணத்திற்கு தடை, சாதி மறுப்பு திருமணத்திற்கு அனுமதி, வேறு சாதி குழந்தையை தத்தெடுக்க அனுமதி ஆகியவைதான் இந்து சட்ட திருத்தங்கள். RSS இதை எதிர்த்தது மட்டுமல்ல, நேரு அம்பேத்கர் கொடும்பாவிகளை கொளுத்தினர். 1951 அக்டோபர் 10 இந்து சட்ட மசோதா நிறைவேறாததால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அம்பேத்கர். 1952 முதல் பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று நேரு தலைமையில் அரசு அமைந்தது. பிரதான எதிர்க்கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. 1955-56 மசோதாவை பிரித்து சில மசோதாக்களாக பிரித்து நேரு கம்யூனிஸ்டுகளின் ஆதரவுடன் நிறைவேற்றினார். இந்து பெண்களுக்கு எதிராக RSS அப்போதிருந்தே செயல்பட்டது. தேசிய இனத்தை தீர்மானிப்பதில் மொழியே தீவிர பங்கு. ஆந்திரா கேட்டு உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டார் பொட்டி ஸ்ரீராமுலு. மொழிவாரி மாநிலம் தீயாக கிளம்பியது. 1956 ஜூலையில் RSS தீர்மானம், பாரதத்தின் ஒற்றுமையை பராமரிக்கும் ஒரே வழி ஒற்றை ஆட்சி முறையே, அதாவது நாடு முழுதும் உள்ள இந்துக்களுக்கு ஒரே நாடு, ஒரே நிர்வாகம். எதற்கு மாநிலங்கள், எதற்கு மாநில அரசுகள், எதற்கு மாநில தேர்தல்கள்? GST மூலம் மத்திய அரசிடம் கையேந்தும் நிலைக்கு மாநிலங்களை கொண்டு வந்ததும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கருத்தாக்கம் வெளிப்படுவதும் உதாரணங்கள். 1966 நவம்பர் 7 ஆயிரக்கணக்கான சாதுக்கள் கூடி உடன் பசுவதை தடை சட்டம் வேண்டும் என்றனர். ஜனசங்கம் MP சுவாமி ராமேஸ்வரனாந்தின் வெறி பேச்சால் தூண்டப்பட்டு நாடாளுமன்ற வீதியில் உள்ள அரசு கட்டடங்களை தாக்கினார்கள். அங்கே தனது வீட்டில் காங்கிரஸ் தலைவர் காமராஜர் மயிரிழையிலே உயிர் தப்பினார். 10வது அத்தியாயம். பழைய ஜனசங்கமே பாரதிய ஜனதா கட்சி. 1969 ஜூலையில் இந்திரா காந்தி அம்மையார் 14 பெரிய வங்கிகளை நாட்டுடைமையாக்கினார். உலக பொருளாதார நெருக்கடியிலே இருந்து நம் நாட்டை பாதுகாத்தது இந்த நடவடிக்கை தான். ஜனசங்கம் மட்டும் எதிர்த்தது. அதன் தலைவர் வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசி வெளிநடப்பம் செய்தார். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த சமஸ்தானங்களை இந்தியாவில் இணைப்பதற்கு மன்னர் மானியம் தர பட்டேல் ஒப்புக்கொண்டார். 279 ராஜாக்கள், பட்டங்கள், வரிச்சலுகைகள், தனி கொடிகள் போன்ற சிறப்பு மரியாதை பெற்றார்கள். இந்திரா காந்தி அம்மையார் மன்னர் மானியத்தை ஒழித்தார். ஜனசங்கம் இதையும் எதிர்த்தது. 1973 கோல்வால்கர் காலமானார். RSS தலைவராக பாலாசாஹேப் தேவராஸ் வந்தார். 1975 அவசர நிலை காலத்தில் RSS இரண்டாம் முறையாக தடை செய்யப்பட்டது. தேவரசும் சிறையிலே அடைக்கப்பட்டார். இவரும் இந்திராவுக்கு எழுதிய கடிதத்தில் RSS ஆயிரக்கணக்கான ஊழியர்களை விடுதலை செய்யுங்கள், அப்படி செய்தால் RSS ஊழியர்களின் சுயநலமில்லா பணியை தேசிய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். சாவர்கரின் மன்னிப்பு கடித பாணி இது. 1977 நாடாளுமன்ற தேர்தலில் ஜனதா கட்சி பெற்ற 295 MPக்களில் ஜனசங்கத்தவர் மட்டும் 93 பேர். இதனால் வாஜ்பாய், அத்வானி, பிரிஜ்லால் வர்மா எனும் 3 ஜனசங்க தலைவர்கள் மத்திய மந்திரிகளாயினர். ஜனசங்கத்தினர் RSS தொடர்பை துண்டிக்கவில்லை. இப்படி எழுந்த இரட்டை உறுப்பினர் பிரச்சனை காரணமாக அங்கிருந்து கூண்டோடு விலகினர் ஜனசங்கத்தினர். விலகியவர்கள் 1980ஆம் ஆண்டு உருவாக்கிய கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி, பாஜக என்பது RSS அரசியல் கருவியாகும். 11வது அத்தியாயம். இந்து எழுச்சிக்காக விநாயகர் ஊர்வலம். தமிழகத்திற்கென்றே RSS 1980ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து முன்னணி. நாத்திக பிரச்சாரம் முறியடிக்கவும், அரசியல் சாசனம் வழங்கியுள்ள மதமாற்ற உரிமையை பறிக்கவும், கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கை ஒடுக்கவும் கிளப்பி விடப்பட்டதுதான் இந்து முன்னணி.
17 லட்சம் ஆண்டுக்கு முன் ராமர் கட்டிய பாலத்தை இடிக்கக்கூடாது என இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலன் 2005 துவங்கிய கையெழுத்து இயக்கத்தில் ஒரே நாளில் 35 லட்சம் பேர் கையெழுத்திட்டனர். சேது சமுத்திர திட்டத்தை ராமர் பாலம் என்பதன் பெயரால் முடக்கிவிட்டனர். விநாயகர் சதுர்த்தி முன்பெல்லாம் வீட்டு பண்டிகையாக இருந்தது. வீதிக்கு கொண்டு வந்தது இந்து முன்னணி. 1983 திருவல்லிக்கேணியில் துவங்கிய விநாயகர் ஊர்வலம் 50,000க்கு மேற்பட்ட இடங்களில் தற்போது விழாவாக நடைபெறுகிறது. திருவல்லிக்கேணி போன்ற 4 இடங்களை தவிர மற்ற இடங்களில் மசூதி உள்ள நெடுஞ்சாலைகளில் மேலதாளத்துடன் செல்லும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. 1981 தென்காசிக்கு அருகே மீனாட்சிபுரத்தின் பட்டியல் சாதி மக்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறினார்கள். ஜூலையில் இந்து ஒற்றுமை மாநாட்டை மீனாட்சிபுரத்தில் நடத்தினார்கள். இந்த மாநாட்டில் இந்துக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்றனர். ஆனால் சாதி வித்தியாசமின்றி திருமணம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. 1982 குமரியின் மண்டைக்காட்டில் மத கலவரம் வெடித்தது. மார்ச் முதல் டிசம்பர் வரை இந்து கிறிஸ்துவ மோதல்கள் நடைபெற்றன. மத கலவர பூமியாக வகுப்புவாதிகள் மாற்றினார்கள். அப்போதைய எம்ஜிஆர் ஆட்சி நீதிபதி வேணுகோபால் கமிஷனை நியமித்தது. 1986 அது சமர்ப்பித்த அறிக்கையின் 2 பரிந்துரைகள்: 1. மோசடியான மற்றும் தவறான வழிகளில் நடைபெறும் மத மாற்றங்களை தடை செய்ய வேண்டும். 2. RSS பயிற்சிகள் மற்றும் அணிவகுப்புகளை தடை செய்ய வேண்டும். 2002 ஜெயலலிதா ஆட்சியில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. பாஜக ஆதரித்தது. 2004 வந்த கலைஞர் ஆட்சி அதை ரத்து செய்தது. 12வது அத்தியாயம் மண்டலை வீழ்த்த கமண்டல். அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடமே ராமர் பிறந்த இடம். அங்குதான் அவருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்பதை RSS நிகழ்ச்சி நிரலாக மாற்றியது. விஸ்வ இந்து பரிஷத்திற்கு இந்த வேலை ஒதுக்கப்பட்டது. அது பஜரங்கல் எனும் அனுமன் படையை உருவாக்கியது. 1989 VP சிங் பிரதமரானார். கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் வெளியிலே இருந்து ஆதரவு தந்தனர். மத்திய அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோருக்கு என அறிவித்தது. இடஒதுக்கீடு திறமையற்றவருக்கு சகாயம் காட்டுவதாக RSS ஏடு கூறியது. தில்லியில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தை மாணவர் அமைப்பை தூண்டி கலவரத்தில் இறக்கிவிட்டது. பெரும் கொடுமை அவர்களை தீக்குளிக்க வைத்து தியாகிகளாக்கியது. மண்டல அறிவிப்பை 1990 ஆகஸ்ட் 7 VP சிங் வெளியிட்டார். செப்டம்பர் 25 அயோத்தி நோக்கி ரதத்தில் கிளம்பினார் அத்வானி. இது பற்றி VP சிங் கேட்டதற்கு, நீங்கள் மண்டலை தூக்கினீர்கள், நாங்கள் கமண்டலை தூக்கினோம் என்றார் வாஜ்பாய். யாத்திரை சென்ற பாதையில் மத கலவரங்கள். பீகார் முதல்வர் லாலு பிரசாத் அத்வானியை கைது செய்தார். பாபர் மசூதி இடிப்பு எதேச்சியாக நடந்தது அல்ல. மத நல்லிணக்க மரபு, சட்டத்தின் ஆட்சி, சிறுபான்மையோரின் நம்பிக்கை எனும் 3ம் மடமடம் என சரிந்தன. டிசம்பர் 7 RSS தடை மற்றும் VHP விஸ்வ இந்து பரிஷத் பஜரங் தளமும் தடை. 1992 டிசம்பர் 6 மசூதி இடிப்பு. அந்த நாள் தான் டிசம்பர் 6 தான் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினம். மசூதி இடிப்பை தொடர்ந்து நடந்த மத கலவரங்களில் 2000க்கும் மேற்பட்டோர் மாண்டனர். இந்து முஸ்லிம் பிளவை ஏற்படுத்தி தங்களுக்கான இந்து வாக்கு வங்கியை RSS வெற்றிகரமாக உருவாக்கியது. அதன் பலனை 1998 1999 மக்களவை தேர்தல்களில் அனுபவித்தது. வாஜ்பாய் தலைமையில் பாஜக கூட்டணி அரசு 6 ஆண்டு ஆட்சி நடத்தியது. 13வது அத்தியாயம் கொலை தாண்டவம் 2002 எனும் குஜராத் மாடல். வாஜ்பாய் அரசு காலத்தில் குஜராத்திலும் ஒரிசாவிலும் கிறிஸ்துவர் மீது தாக்குதல்கள். 1998 கிறிஸ்துமஸ் தினத்தன்று குஜராத் டேங் மாவட்டத்தில் இந்து ஜக்ரன் மஞ்ச் எனும் சங் பரிவார் பேரணி நடத்தியது. கிறிஸ்தவர்களை விரட்டியடியுங்கள் என்று நோட்டீஸ் வெளியீடு. பேரணியில் மாவட்ட கலெக்டரும் பங்கேற்றார். 32 தேவாலயங்கள் பாதிப்பு. ஒரே ஒரு தாக்குதல் மீது மட்டும்தான் போலீஸ் நடவடிக்கை. சங் பரிவாரத்திற்கும் போலீஸ் நிர்வாகத்திற்கும் அவ்வளவு நல்லுறவு. ஒரிசாவில் ஆஸ்திரேலிய பாதிரியார் கிரகாம் ஸ்டூவர்ட் ஸ்டேன்ஸ் அவர்களை தனது 2 வயது குழந்தைகளுடன் வேனில் வந்தபோது எரித்துக் கொன்றனர். 2002 பிப்ரவரி 27 அயோத்தி சென்று திரும்பிய பக்தர்கள் ரயில் கோத்ரா ரயில் நிலையத்தில் நின்றபொழுது தீப்பிடித்து எரிந்ததில் 59 பேர் இறந்தனர். தொடர்ந்து குஜராத்தில் பிரளயம் ஏற்பட்டது. மாண்டவர் 1000க்கும் மேலே, பெரும்பாலோர் முஸ்லிம்களே.
அரசியல் லாபத்திற்காக மக்களின் உயிரோடு விளையாட சங் பரிவார் தயங்குவதில்லை. 2002 வாஜ்பாய் பிரதமர், மோடி குஜராத் முதல்வர். கடைசியாக மனு தர்மத்தை வீழ்த்தாமல் சமதர்மம் இல்லை. 2004 மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி 10 ஆண்டு தொடர்ந்தது. 2011-13 காலத்தில் அண்ணா ஹசாரேவும் பாபே ராம்தேவும் ஊழல் ஒழிப்பு வீரர்களாக களமிறங்கினார்கள். இவர்களது போராட்டங்களை RSS கச்சிதமாக பயன்படுத்தியது. ஊழல் ஒழிப்பு என்பதை மட்டும் முன்னிறுத்தி மக்கள் மத்தியிலே இருந்த அதிருப்தியை தங்களுக்கு ஆதரவாக திருப்ப முனைந்தவர்கள் மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினர். குஜராத் முதலாளிகள் மோடியை வளர்ச்சி நாயகன் என புகழ்ந்தனர். இந்து ராஷ்டிரம் அமைப்பதே RSS நகர்வுகள். இறைச்சிக்காக மாடுகளை வாங்க விற்க தடை, அதை மீறியதாக முஸ்லிம்கள் மற்றும் பட்டியல் சாதியினர் மீது தாக்குதல்கள், முத்தலாக் தடை சட்டம், 370 பிரிவு நீக்கம், குடியுரிமை திருத்த சட்டம், நீட்டு நுழைவுத் தேர்வு, ராமர் கோயில் கட்டுவது போன்றவை RSS மனுவாத நிகழ்ச்சி நிரலே. பெருமுதலாளிகளின் ஆதரவை பெற தனியார் மயம், பாதுகாப்புத்துறை, அணுசக்தி, விண்வெளித்துறைகளும் தனியாருக்கு திறந்துவிடார். வேளாண் துறையை, தொழிலாளர் உரிமைகளை காவு கொடுக்கிறார்கள். சமூக தளம் மற்றும் அரசியல் தளம் என RSS ஒரே நேரத்தில் 2 குதிரைகளில் சவாரி செய்கிறது. சமூக தளம் என்று நிர்வாகத்துறை, நீதித்துறை, கல்வி, கலை, இலக்கியம் உள்ளிட்ட பண்பாட்டுத்துறை போன்ற சிவில் வாழ்வில் ஊடுருவுகிறது. மனு தர்மத்தை உயர்த்தி பிடிக்கும் RSS சாதி ஒழிய வேண்டும், பெண் விடுதலை வரட்டும் என்றெல்லாம் பேசுவது இல்லை. தேசிய இனங்களின் தனித்தன்மைகளை அளிக்கும் நோக்கம் கொண்டது RSS. பொருளாதார ஏற்றத்தாழ்வை இயல்பானதாக கருதுகிறது. முன்ஜென்ம வினை என கதைவிடுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என 4 வர்ண கோட்பாட்டை திருக்குறள் நிராகரிக்கிறது. சமஸ்கிருத திணிப்பு, அதற்கான முன்னோட்டம் இந்தி திணிப்பு. பிற மத இனங்களை வெளியேற்ற வேண்டும் என்பதே ஹிட்லரிடம் மூஞ்சே கற்றுக்கொண்ட பாடம். ஏடறிந்த வரலாறு எல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறே. இந்தியாவின் வர்க்க போராட்ட வரலாற்றில் RSS எதிர்ப்பு ஒரு முக்கியமான அத்தியாயம். மனு தர்மத்தை வீழ்த்தாமல் சமதர்மம் நோக்கி நகர முடியாது. நன்றி தோழர்களே. இதை முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எனி கமெண்ட்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். தேங்க்யூ கமெண்ட்ஸ்.